யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாகத்தால் வாடிய இஸ்ரவேலர்கள் கானகத்தில் தண்ணீரை 3 நாட்களாய் தேடினார்கள். இறுதியில் கண்டடைந்தது கசப்பான தண்ணீர். அவர்கள் மனம் கசந்தனர். தங்களின் பரிதாப நிலையை எண்ணி சலித்து கொண்டார்கள். தங்களை வழிநடத்தி வந்த மோசேயை அவர்கள் குற்றஞ்சாட்டினார்கள். ஆனாலும் தீர்வு ஏதும் ஏற்படவில்லை. அதே சமயம் மோசே அந்த பிரச்சனையை தேவனிடம் எடுத்துச் சென்றான். தேவன் அதை சரி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அங்கே தேவன் அவர்களுக்கு முன்பாக உள்ள தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய முன்வந்தார். இன்று நம்மில் அநேகர் பிரச்சனைகள், நெருக்கடிகள் வரும்போது யாரை குறை கூறலாம், யார் மீது பழியை போடலாம் என்பதில் தீவிரம் காட்டுகின்றார்களே தவிர தேவனிடம் தீர்வை தேடி முன்வருவதில்லை. எனவே அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழியை இழந்து மேலும் பல பிரச்சனைகளுக்கு வழி ஏற்படுத்துகிறார்கள். எனவே தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் அதனை தேவனிடம் பொறுமையுடன் கொண்டு செல்ல வேண்டும். அதுவே நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வினை காண செய்யும் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.